இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும். சரி, வாங்க கதைக்குள்ள போகலாம். நண்பர்களே, இப்ப நான் சொல்ல போற கதை ரொம்ப ரொம்ப அருமையான கதை. இந்த கதையை கடைசி வரைக்கும் கேளுங்க. சரி, வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு ராணுவ வீரனும் ஒரு இளம் பெண்ணும் காதலித்து திருமணம் செய்து கொள்கிறார்கள். 3 மாதத்தில் போர் ஏற்பட ராணுவ வீரன் போருக்கு போக வேண்டியதாகிவிட்டது. அவன் போகும்போது மனைவி கர்ப்பிணி. போர் முடிந்து உயிரோடு திரும்புவது நிச்சயமில்லை. இருவருமே மிகுந்த மன வருத்தத்தில் பிரிகிறார்கள். ஆனால் அதிர்ஷ்டவசமாக போருக்கு போன வீரன் 3 ஆண்டுகள் கழித்து வெற்றிகரமாக திரும்புகிறான். விமான தளத்தில் அவன் மனைவியும் மகனும் அவனுக்காக காத்திருக்கிறார்கள். மனைவியையும் மகனையும் ஆனந்தமாக கட்டியணைத்துக் கொள்கிறான் அவன். அவன் கண்ணிலும் மனைவி கண்ணிலும் ஆனந்த கண்ணீர். மூவரும் வீடு திரும்புகிறார்கள். கணவனுக்கு பிடித்த சமையல் செய்ய சாமான்கள் வாங்கி வர மனைவி மார்க்கெட்டிற்கு செல்கிறாள். வீட்டில் மகனும் தந்தையும் மட்டுமே இருக்கிறார்கள். கூச்சத்துடன் ஒதுங்கி நின்ற மகனை பார்த்து வீரன் கேட்கிறான், அப்பாவுடன் ஏன் பேச மாட்டேன்கிறாய் என்று கேட்கிறான். அந்த சிறுவன் குழப்பத்துடன் தந்தையை பார்த்துவிட்டு, நீங்கள் ஒன்றும் என் அப்பா இல்லை என்று சொல்கிறான். வீரன் மகனிடம், பின் யார் உன் அப்பா என்று கேட்கிறான். தினமும் என் அம்மா நிற்கும் போது நிற்பார், அம்மா உட்காரும் போது அவரும் உட்காருவார், படுக்கும் போது அவரும் கூட படுத்துக்கொள்வார், அவர்தான் என் அப்பா என்று அம்மா சொல்லியிருக்கிறாள் என்றான் மகன். வீரனுக்கு கோபம் தலைக்கு மேல் ஏறியது. மனைவி சாமான்கள் வாங்கி கொண்டு வந்த பின் கணவனிடம் திடீர் மாற்றத்தை கண்டாள். அவள் சமைத்ததை உண்ணவில்லை. அவளை அவன் தொடவில்லை. அவன் அருகில் வருவதை கூட அவன் மறுத்தான். 2 நாட்கள் இப்படியே நிகழ மனைவி மனமுடைந்து தற்கொலை செய்து கொள்கிறாள். மனைவி இறந்த அன்று இரவு தந்தையும் மகனும் தூங்கச் செல்லும் போது தந்தையின் நிழலை காண்பித்து மகன், இதோ என் அப்பா என்றான். இதை கேட்டு திகைத்த வீரன் மகனை விசாரிக்கும் போது உண்மை வெளிவந்தது. தாயின் நிழலை பார்த்த மகன் ஒரு நாள், இது யார் அம்மா என்று வெகுளித்தனமாக கேட்டான். தன் மகன் தந்தை அருகில் இல்லாத குறையை உணரக்கூடாது என்று அவள் இதுதான் உன் தந்தை என்று சொன்னாள். சிறுவன் அன்றிலிருந்து அந்த நிழலையே தந்தையாக நினைத்து வந்திருக்கிறான். இதை கேட்ட வீரன் தாங்க முடியாத குற்ற உணர்ச்சியாலும் துக்கத்தாலும் மனமுடைந்து போகிறான். மகன் சொன்னதை கேட்ட வீரன் தன் மனைவியிடம் விளக்கம் கேட்டிருக்கலாம். மனைவியும் கணவனின் நடவடிக்கைக்கு விளக்கம் கேட்டிருக்கலாம். இருவரும் வெளிப்படையாக மனம் விட்டு பேசியிருந்தால் அவர்கள் வாழ்க்கை ஆனந்தமாக சென்றிருக்கும். ஆனால் கணவன் தன் மனைவியின் மேல் சந்தேகப்பட்டு வெறுப்புடன் நடந்து கொண்டான். மனைவியாவது ஏன் இப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்று கேட்டு அவனை பதில் சொல்ல வற்புறுத்தி இருக்கலாம். அப்படி செய்யாமல் தானாக வாழ்க்கையை முடித்து கொண்டாள். வாய்விட்டு கேட்காமல் மனம் விட்டு பேசாமல் இருந்ததனால் ஒரு குடும்பமே தகர்ந்து போனது. எதையும் தவறாக புரிந்து கொள்வது சுலபம். சந்தேக கண்ணாடியை வைத்து பார்க்கும்போது எதற்கு வேண்டுமானாலும் எத்தனை தப்பான அர்த்தங்களையும் நம்மால் காண முடியும். இந்த முட்டாள்தனத்தில் பலியாவது உறவுகளும் நட்புகளும் சந்தோஷங்களும் தான். எந்த ஒரு உறவுக்குள்ளையுமே சந்தேகன்ற ஒரு விஷயம் வரவே கூடாது. குறிப்பா கணவன் மனைவி உறவுக்குள்ள சந்தேகன்ற விஷயம் வரக்கூடாதுன்னா சந்தேகம் படக்கூடாதுன்னு இல்லை, சந்தேகப்படுற மாதிரி நடக்கக்கூடாது. அப்படி சந்தேகம்னு ஒருத்தர் மேல வந்துருச்சுன்னா அதை பத்தி அவங்ககிட்டே தீர விசாரிச்சு தன்னுடைய குழப்பத்தை தவிர்த்துக்கணும். அதை விட்டுட்டு அவங்க பண்றதுக்கு நம்மளே ஒரு சந்தேக பார்வையை கொடுத்து கொடுத்து அதை பெருசாக்கிக்கிட்டே இருந்தா விளைவுகள் ரொம்ப ரொம்ப பயங்கரமா இருக்கும். என்னங்க, நான் சொல்றது சரிதானே? இந்த கதை உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது தமிழ்மணி டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.